ஹாய் கைஸ். சவுதியில் நான் தங்கியிருக்க இடத்துல பிலிப்பீன்ஸும் இருக்காங்க. அவங்களோட குக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ அவங்க செய்கிற டிஷ்ஷோட பேர் பீனட் பாட். இதுக்கு என்னென்ன பொருளாக யூஸ் பண்ணுறாங்கன்னா போன்லெஸ் சிக்கன், தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகா, அப்புறம் பீன்ஸ். அடுத்து இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டாங்க. அது கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க. அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்து வதக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூளை தூவிக்கிட்டாங்க. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் சாஸுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில. அவங்க அதை வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் சரப்புன்னு ஒன்று இருக்குங்க, அதை கொஞ்சமாக அப்படியே தூவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதில் சக்கரவள்ளி கிழங்கையும் பூசணிக்காயையும் சேர்த்து வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் கத்திரிக்காயையும் வெண்டைக்காயும் இந்த பச்சை மிளகா முழுசாக அப்படியே போட்டு வதக்குறாங்க. அது கூட பீன்ஸ் இருக்குல்லங்க, நீளமாக இருக்குல்ல, அந்த பீன்ஸையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குறாங்க. அது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வேக விடுறாங்க. அப்புறம் அதை நான் வாங்கி வேற கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இதில் கடைசியாக பாவக்காவை சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வேக போடுறாங்கங்க. இப்போ சேர்க்குறாங்கல்லங்க, அது என்னன்னு கேட்டால் இது ஒரு வகையான ஃபிஷ் சாஸ்ன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இதில் அஜினோமோட்டோ வேற கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டாங்க. அவ்வளோதான், டிஷ்ஷு ரெடி, முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் அவுட்புட்டை பாருங்களேன், இதாங்க ஃபைனல் அவுட்புட். பக்கத்தில் இருக்கிறது சாதம். இது வந்து ரெடிமேடில் ஒரு கோலா உருண்டை மாதிரி விற்கிதுங்க, அதை வாங்கி பொரித்து சாப்பிட்றாங்க. கடைசியாக இது என்ன டேஸ்ட் பண்ண சொன்னாங்கங்க. அப்படி இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.